Hello everyone, இது கம்பைலர் டிசைன் யூனிட் 2 ஓட 11th லெக்சர். நம்ம லாஸ்ட் வீடியோல பாட்டம் அப் பாசிங்னா என்னன்னு ஒரு ஓவர்வியூ பார்த்தோம். இப்ப அந்த பாட்டம் அப் பாசிங்ல ஃபர்ஸ்ட் மெத்தட் ஷிஃப்ட் ரெடியூஸ் பேசர் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஷிஃப்ட் ரெடியூஸ் பேசங்க ரொம்ப சிம்பிளான பேசர் தான். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல வந்து பாசிங் டேபிள் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண மாட்டோம். மற்ற பேசர் பொறுத்த வரைக்கும் ஒரு டேபிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு அதை வச்சுதான் இன்புட் பாஸ் பண்ணுவோம். இதுல டேபிள்லாம் தேவையில்லை. ஸோ அதனால ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் இது. ஸோ என்னன்னு பார்க்கலாம். ஷிஃப்ட் ரெடியூஸ் பேசர் constructs pass tree from leaves to root. So எப்பயும் போல இது ஒரு பாட்டம் அப் பார்சர். அப்படின்னா என்ன பண்ணணும், லீவ்ஸ்ல இருந்து நம்ம ரூட்டுக்கு ஒரு பாஸ் ட்ரீ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு போவோம். இட் ஒர்க்ஸ் ஆன் தி பிரின்சிபல் ஆஃப் பாட்டம் அப் பார்சர். நமக்கு தெரிஞ்சதுதான். A shift reduce parser requires two data structures. ரெண்டு டேட்டா ஸ்ட்ரக்சர் தேவைப்படுது. என்னென்னது, இன்புட் பஃபர், ஸ்டாக். ஸோ மற்ற பார்சர் பொறுத்த வரைக்கும் 3 தேவைப்படும். என்னென்னதுன்னா இன்புட் பஃபர், ஸ்டாக், இன்னொன்னு பாசிங் டேபிள் தேவைப்படும். இந்த பார்சர் பொறுத்த வரைக்கும் அது தேவை கிடையாது. ரெண்டே மட்டும் போதும். இன்புட் பஃபர், ஸ்டாக் மட்டும் போதும். ஷிஃப்ட் ரெடியூஸ் பார்சர் பண்ணிடலாம். அடுத்து இட் பெர்ஃபார்ம்ஸ் பேசிக் ஆபரேஷன் சச்சஸ். ஸோ இந்த இதுல வந்து இன்புட் பாஸ் பண்றப்போ 4 ஆபரேஷன் பண்றாங்க. என்னென்னா ஷிஃப்ட், ரெடியூஸ், அக்செப்ட், எரர். ஸோ இந்த 4 ஆபரேஷன் தான் பண்ணுவாங்க. என்னென்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட். ஷிஃப்ட்னா என்னன்னா மூவிங் ஆஃப் சிம்பிள்ஸ் ஃப்ரம் இன்புட் பஃபர் ஆன் டு த ஸ்டாக். ஸோ இது என்னன்னு ஒரு ஓவர்வியூ சொல்றேன். ஷிஃப்ட் ரெடியூஸ் பாசர் எப்படி ஒர்க் ஆகும்ட்டு. ஸோ நம்ம இதுல வந்து ஒரு ஸ்டாக் வச்சுப்போம். அதே மாதிரி ஒரு இன்புட் பஃபர் இருக்கும். இன்புட் பஃபர்ல இப்போ எக்ஸாம்பிள் ஒரு இன்புட் எடுத்துக்கிறேன், ஐடி பிளஸ் ஐடின்னு எடுத்துக்கிறேன். ஸோ ஓகேவா. இப்போ என்னோட ப்ரொடக்ஷன் ரூல்ஸை பொறுத்த வரைக்கும் இ கிவ்ஸ் ஐடி பிளஸ் ஐடி. ஸோ இந்த ஒரே ஒரு ப்ரொடக்ஷன் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு கேட்டீங்கன்னா ஸ்டாக்ல எப்பவுமே ஸ்டார்டிங் சிம்பிள் டாலர் போட்டுருவேன். போட்டு இப்போ இந்த ஃபர்ஸ்ட் இன்புட் இருக்கு இல்லையா ஐடி. ஸோ இந்த ஐடியை நான் ஸ்டாக்ல எழுத போறேன். இதுக்கு பேர் தான் என்ன ஸ்டெப், ஷிஃப்ட்டுங்கிற ஸ்டெப். ஓகேவா. அந்த ஃபர்ஸ்ட் இன்புட்டை நான் ஸ்டாக்ல எழுதுறேன். ஸோ எழுதிட்டு நான் இப்போ மேட்ச் பண்ணி பார்க்கேன். இந்த ஐடி நமக்கு வந்துருச்சா, ப்ரொடக்ஷன்ல ஏதாவது இருக்கான்னு பார்க்கேன். இல்ல அப்படின்னா இந்த பிளஸ்ஸையும் நான் மறுபடியும் இதுக்குள்ள எழுத போறேன். மறுபடியும் ஷிஃப்ட் பண்றேன். ஸோ ஐடி பிளஸ் வந்துடும். அடுத்து மறுபடியும் ஐடி பிளஸ் செக் பண்ணி பார்க்கேன். அப்படி எந்த ப்ரொடக்ஷன் இல்லை அப்படின்னா மறுபடியும் ஐடி, அடுத்த இன்புட்டை மறுபடியும் ஷிஃப்ட் பண்றேன். ஸோ ஐடின்னு வந்துடும். இப்ப இந்த ஐடி பிளஸ் ஐடி வந்து நமக்கு இங்க மேட்ச் ஆகுது, ப்ரொடக்ஷன்ல மேட்ச் ஆகுது. இப்ப என்ன பண்ண போறேன்னு கேட்டீங்கன்னா இந்த ஐடி பிளஸ் ஐடிக்கு பதிலா இந்த இஏ நான் ரீப்ளேஸ் பண்ண போறேன். ஸோ ஸ்டாக்ல இருந்து இந்த ஐடி பிளஸ் ஐடியை நான் எடுத்துட்டு இன்னு எழுத போறேன். இதுக்கு பேர் என்னதுன்னா ரெடியூஸ். ஸோ நம்ம ப்ரொடக்ஷன்ல இங்க மேட்ச் ஆயிடுச்சுன்னா அந்த இதுக்கு பதிலாக அந்த ப்ரொடக்ஷன் வேரியபிள் எழுதுறோமோ இந்த ஸ்டெப்புக்கு பேர் தான் ரெடியூஸ். ஓகேவா. இப்ப நம்ம கடைசியா எல்லா இன்புட்டையும் ரீட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இப்போ நமக்கு என்ன ஆயிரும், இன்புட் ஃபுல்லா எம்டி ஆயிரும். ஸோ எல்லா இன்புட்டையும் நம்ம ரீட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ முடிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும், நமக்கு ஸ்டார்டிங் சிம்பிள் மட்டும் தான் ஸ்டாக்ல இருக்கும், இன்புட்ல எதுவுமே இருக்காது. இந்த நேரத்துல என்ன பண்ணுவோம், அக்செப்ட் பண்ணிடுவோம். ஸோ ஃபுல்லா முடிஞ்சு நம்ம இன்புட் ஃபுல்லாத்தையும் ரீட் பண்ணி முடிச்சிட்டோம், பாசிங் சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிடுச்சுட்டு அக்செப்ட் பண்ணிடுவோம். இதான் 3 ஸ்டெப், 3 பேசிக் ஆபரேஷன்ஸ். ஸோ இப்படிதான் ஒரு ஷிஃப்ட் ரெடியூஸ் பேசர் ஒர்க் ஆகுது. ஸோ இது என்னங்கிறத இப்ப பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் என்ன சொன்னோம், இன்புட் பஃபர்ல இருந்து நம்ம ஸ்டாக்கு மூவ் பண்றோம் இன்புட்டை. ஸோ அதான் ஷிஃப்ட்ங்கிறது. நெக்ஸ்ட் ரெடியூஸ். ரெடியூஸ்ல என்ன சொன்னோம், நம்மளோட ப்ரொடக்ஷன் ரூல்ல மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு பதிலாக நம்மளோட அந்த வேரியபிள் ப்ரொடக்ஷன் வேரியபிளை ரீப்ளேஸ் பண்ண போறோம். ஸோ அதான் ரெடியூஸ்ங்கிறது. பாருங்க, ரிடக்ஷன் பை அப்ராப்ரியேட் ரூல் இஸ் டன் அட் த டாப் ஆஃப் த ஸ்டாக். ஸோ அப்ராப்ரியேட் ரூல் அந்த எந்த ப்ரொடக்ஷன் நமக்கு தேவையோ அதை வச்சு நம்ம ரிடக்ஷன் பண்ண போறோம், ரெடியூஸ் பண்ண போறோம். தட் மீன்ஸ் RHS ஆஃப் த ப்ரொடக்ஷன் ரூல் இஸ் பாப்ட் அவுட் அண்ட் LHS இஸ் புஷ்ட் ஆன் டு த ஸ்டாக். நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ ஐடி பிளஸ் ஐடிங்கிறது RHSல இருந்துச்சு, ப்ரொடக்ஷன் ரூலுக்கு ரைட் ஹேண்ட் சைட்ல இருந்துச்சு. அதை நான் ஸ்டாக்ல இருந்து வெளியே எடுத்துட்டு அதுக்கு பதிலாக நான் என்ன போட்டேன், இங்க உள்ள லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல உள்ள இஏ நான் உள்ள அனுப்புறேன். இதான் ரெடியூசிங் ஸ்டெப்ல பண்ணுவோம். ஸோ எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவா புரியும். இப்போ தேர்ட் ஸ்டெப் என்னது, அக்செப்ட். ஸோ இதுல என்ன பண்றாங்க, இஃப் த ஸ்டாக் கண்டைன்ஸ் ஒன்லி த ஸ்டார்ட் சிம்பிள் அண்ட் த இன்புட் பஃபர் இஸ் எம்டி அட் த சேம் டைம். ஸோ நம்ம ஸ்டாக்ல ஸ்டார்ட் சிம்பிள் மட்டும் தான் இருக்கணும், இன்புட் பஃபர் எம்டியா இருந்துச்சு அப்படின்னா நம்ம பார்சர் முடிச்சிட்டோம்னு அர்த்தம். ஸோ பாஸ் பண்ணி முடிச்சிட்டோம்னு அர்த்தம். அப்ப என்ன ஆக்ஷன் யூஸ் பண்ணுவாங்கன்னா அக்செப்ட். ஸோ அப்படி முடியும் போது நம்ம அக்செப்ட்னு கொடுத்துருவோம். ஸோ இதான் தேர்ட் ஸ்டெப். இட் மீன்ஸ் ஏ சக்சஸ்ஃபுல் பாசிங் இஸ் டன். நாலாவது என்னன்னா எரர். ஸோ எப்ப எரர் வரும்னு கேட்டீங்கன்னா a situation in which the parser cannot either shift, reduce or accept. ஸோ என்னால ஷிஃப்ட்டும் பண்ண முடியல, ரெடியூஸும் பண்ண முடியல, அக்செப்டும் பண்ண முடியல அப்படின்னா அந்த ஸ்டெப் தான் நமக்கு எரர்னு கொடுப்பாங்க. ஸோ இவ்வளவுதான் 4 ஆபரேஷன்ஸ். ஷிஃப்ட்னா என்னன்னு பார்த்தோம், ரெடியூஸ்னா என்னன்னு பார்த்திருக்கோம், அக்செப்ட்னா என்னன்னு பார்த்திருக்கோம், எரர்னா என்னன்னு பார்த்திருக்கோம். இப்போ இந்த ஷிஃப்ட் ரெடியூஸ் பேசர் வச்சு ஒரு கிராமர்ல ஒரு இன்புஷிங் எப்படி பாஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இப்படி ஒரு கிராமர் கொடுத்துறாங்க, சிம்பிளான கிராமர் தான். அதுல எப்பயும் போல ஐடி பிளஸ் ஐடி ஸ்டார் ஐடி நம்ம பாஸ் பண்ண போறோம். ஷிஃப்ட் ரெடியூஸ் பாசிங்ல எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ ஸ்டெப் 1,
இப்படி ஒரு டேபிள் போட்டுறணும். ஸ்டாக் இன்புட் ஆக்ஷன் இப்படி ஒரு டேபிள் போட்டுறீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல ஸ்டாக்ல என்ன போடுறீங்க, டாலர் சிம்பிள். எப்பயும் போல ஸ்டாக்ல எப்பவுமே டாலர் சிம்பிள் இருக்கும். செகண்ட் இன்புட்ல என்ன போறீங்கன்னா நம்ம கொடுத்த இன்புட் அப்படியே எழுதிடுறோம், கடைசியா டாலர் போட்டுறணும். இது ஃபர்ஸ்ட். ஸோ இதுல என்ன பண்ண போறோம், நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டாக்குள்ள நம்மளோட இன்புட்டை நம்ம உள்ள அனுப்புவோம், ஸ்டாக்குள்ள மூவ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு என்ன பேரு, ஷிஃப்ட்ங்கிற பேரு. ஓகேவா? ஸோ இப்போ நான் ஸ்டாக்குள்ள என்னோட ஐடிங்கிற இதை அனுப்புறேன், அப்போ ஷிஃப்ட். ஸோ இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஆக்ஷன். ஸோ பாருங்க, ஐடின்னு நம்ம ஸ்டாக்குள்ள வந்துருச்சு. இன்புட் பஃபர்ல அது வெளியே போயிடும், இன்புட் பஃபர்ல டெலிட் ஆயிரும். ஸோ இங்க ஐடி வந்துருச்சு. இப்போ அந்த ஐடியை நம்ம ப்ரொடக்ஷன்ல எங்கேயாவது இருக்கான்னு பாருங்க, இங்க இருக்கு. ஸோ இந்த ஐடிக்கு பதிலாக நான் ஈன்னு ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இது பேர் என்னது, ரிடக்ஷன் சொன்னோம். ஸோ அதான் இங்க பண்றேன், ரெடியூஸ் பை இ கிவ்ஸ் ஐடி. ஸோ ஐடிக்கு பதிலாக நான் ஈன் போட போறேன். ஸோ ஐடி எடுத்துட்டு நான் இங்க ஈன் போட்டாச்சு. ஓகேவா? இப்படிதான் நம்ம ரிடக்ஷன் பண்றோம். ஸோ இப்போ ஈன்னு வந்துருச்சு. ஈல வச்சு நமக்கு ஏதாவது ப்ரொடக்ஷன் இருக்கா, எதுவுமே கிடையாது. இ பிளஸ் இ ஸ்டார் இ அப்படிதான் இருக்கு, நமக்கு ஈல எதுவுமே இல்லை. அப்ப என்ன பண்றேன்னா அடுத்த இன்புட், ஸோ இந்த பிளஸ் வந்து நம்ம அப்படியே ஸ்டாக்குள்ள இருக்கிறேன். இதுக்கு பேர் என்னது, ஷிஃப்ட். ஓகேவா? ஸோ இப்போ பிளஸ் வந்து நம்ம ஸ்டாக்குள்ள வந்துடும், இன்புட்ல இருந்து அதே மாதிரி ரிமூவ் பண்ணிடணும். ஸோ இப்போ பிளஸ் வந்துருச்சு. இ பிளஸ்ல ஏதாவது ப்ரொடக்ஷன் இருக்கா, எதுவுமே இல்லை. அப்போ மறுபடியும் என்ன பண்றேன், இந்த இன்னொரு ஐடி இருக்கா, இந்த ஐடியை நான் இதுக்குள்ள அனுப்புறேன். ஸோ இதுக்கு பேர் என்னது, ஷிஃப்ட். ஸோ அதான் இங்க எழுதிட்டே வராங்க, ஷிஃப்ட் ஆக்ஷன் பண்றோம். இப்போ என்ன ஆயிரும், ஸ்டாக்குள்ள இ பிளஸ் ஐடின்னு வந்துடும், இன்புட்ல அந்த ஐடியை ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ இப்போ இ பிளஸ் ஐடின்னு இருக்கு, இதுல இந்த ஐடி மட்டும் நமக்கு ஒரு ப்ரொடக்ஷன்ல இருக்கு பாருங்க. ஸோ ஐடின்னு ஒரு ப்ரொடக்ஷன் இருக்கா. ஸோ இப்போ நான் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ ஐடிக்கு பதிலாக நான் இ ரெடியூஸ் பண்றேன், ரெடியூஸ் பை இ கிவ்ஸ் ஐடி. ஓகேவா? ஸோ நம்ம ஐடியை தூக்கிட்டு நான் ஈன்னு எழுதணும். ஸோ இதான் அடுத்த ஸ்டெப்ல பாருங்க, இ பிளஸ் இன்னு மாறிடுச்சு. இ பிளஸ் ஐடின்னு இருந்தது இ பிளஸ் இன்னு மாறிடுச்சு. அடுத்து என்ன பண்ண போறேன், இந்த இ பிளஸ் சிக்கு ஒரு ப்ரொடக்ஷன் இருக்கு பாருங்க. இ பிளஸ் சிக்கு பதிலாக நம்ம ஈன்னு ஒரு ப்ரொடக்ஷன் இருக்கு. ஸோ இந்த இ பிளஸ் சிக்கு பதிலாக நான் ஈன்னு ரெடியூஸ் பண்ண போறேன். அதான் ரெடியூஸ் பை இ கிவ்ஸ் இ பிளஸ் இ. அப்ப இ பிளஸ் சிக்கு பதிலாக நான் ஈன்னு மாத்த போறேன். ஸோ மாறிடுச்சு. இப்ப அடுத்து என்ன பண்றேன், ஈக்கு எந்த ப்ரொடக்ஷன் கிடையாது. இப்ப அடுத்து இந்த இன்புட்டை நான் மறுபடியும் ஸ்டாக்ல இருக்கேன், இது பேர் என்னது, ஷிஃப்ட். ஸோ ஷிஃப்ட் பண்றேன். இப்ப ஸ்டார் வந்து ஸ்டாக்ல வந்து இ ஸ்டார் இருக்கு, இங்க ஐடின்னு மட்டும் இருக்கு. இப்ப மறுபடியும் என்ன பண்றேன், இந்த ஐடியை ஷிஃப்ட் பண்ண போறேன். ஏன் அப்படின்னா வெறும் இ ஸ்டார் எந்த ப்ரொடக்ஷன் இல்ல, இ ஸ்டார் இ இருந்தா மட்டும் தான் மாத்த முடியும். ஸோ நான் இந்த ஐடியை மறுபடியும் உள்ள கொண்டு வரேன். ஸோ அதுக்கு பேர் என்னது, ஷிஃப்ட். இப்ப நமக்கு இ ஸ்டார் ஐடின்னு வந்துடும். இன்புட் வந்து எம்டி ஆச்சு, இன்புட்டோட முடிஞ்சு. ஸோ இப்போ இந்த இ ஸ்டார் ஐடியில நம்ம ஏதாவது ரெடியூஸ் பண்ண முடியும்னு பார்க்கும்போது இந்த ஐடியை நான் ரெடியூஸ் பண்ணலாம். ஸோ அதை எப்படி ரெடியூஸ் பண்ணலாம், இ கிவ்ஸ் ஐடின்னு ஒரு ப்ரொடக்ஷன் இருக்கு, அந்த வச்சு நான் ஐடியை ரெடியூஸ் பண்றேன். ஸோ ஐடிக்கு பதிலாக ஈன்னு போடுறேன் பாருங்க, ஐடிக்கு பதிலாக ஈன்னு வந்துடும். ஸோ இப்போ என்ன பண்ண போறேன், இ ஸ்டார் ஈன்னு ஒரு ப்ரொடக்ஷன் இருக்கு எனக்கு, இ கிவ்ஸ் இ ஸ்டார் ஈன்னு இருக்கு. ஸோ இந்த இ ஸ்டார் ஈக்கு பதிலாக நான் ஈன்னு மாத்த போறேன். இ ஸ்டார் ஈக்கு பதிலாக ஈன்னு மாத்துறேன், ரெடியூஸ் பை இ ஸ்டார் இ கிவ்ஸ் இ ஸ்டார் இ. ஸோ இ ஸ்டார் ஈக்கு பதிலாக ஈன்னு மாத்தியாச்சு. இப்போ பாருங்க, ஈங்கிறது என்னது, நம்மளோட ஸ்டார்டிங் சிம்பிள். ஸோ நமக்கு இன்புட் அடுத்து எதுவுமே இல்ல, இன்புட் இருந்துச்சுன்னா நம்ம ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இன்புட் எதுவுமே இல்ல, இன்புட் எம்டி ஆயிடுச்சு. இப்போ என்ன அர்த்தம், நம்ம கம்ப்ளீட்டா பாஸ் பண்ணி முடிச்சிட்டோம்னு அர்த்தம். ஸோ அப்ப என்ன எழுதணும், இங்க அக்செப்ட்னு எழுதிக்கிறோம். ஸோ இவ்வளவுதான் ஷிஃப்ட் ரெடியூஸ் பாஸை பொறுத்த வரைக்கும், ரொம்ப சிம்பிளானதான். நீங்க ஸ்டாக்ல உள்ள இன்புட்டை ரெடியூஸ் பண்ண முடியுமான்னு பாருங்க, ஏதாவது ஒரு ப்ரொடக்ஷன்ல வருதான்னு பாருங்க. அப்படி வரலன்னா இந்த இன்புட் பஃபரிங்ல இருந்து நம்ம ஷிஃப்ட் பண்ணிட்டே வரோம், இன்புட்டை நம்ம எடுத்து ஸ்டாக்ல போட்டே வரோம். ஸோ எப்ப ரெடியூஸ் பண்ண முடியுதோ அப்பப்ப ரெடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். கடைசியா ஸ்டார்டிங் சிம்பிள் மட்டும் இருக்கு, இன்புட்ல எந்த இன்புட்டுமே இல்லை அப்படின்னா ரிசர்வ் பண்ணிட்டோம், பாசிங் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இவ்வளவுதான் ஷிஃப்ட் ரெடியூஸ் பாஸ், ரொம்ப ரொம்ப சிம்பிளான பாஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ, ஜெய் ஹிந்த்.